ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரிவன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி மாட்டு பொங்கல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல் எப்படி போச்சு? ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் கொண்டாடினீங்களா? இன்னைக்கும் மாட்டு பொங்கல். இந்த மாட்டு பொங்கல் நம்ம எல்லாரும் கிண்டல் பண்ணுவோம், ஹாப்பி பர்த்டே அப்படி இப்படிலாம். ஆனால் உண்மையாகவே இந்த மாடுகள் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் நமக்கு. ஏன்னா அதுங்களுடைய ரத்தத்தை தான் நமக்கு பாலாக கொடுத்து மார்னிங் எழுந்தால் வித்தவுட் காஃபி, வித்தவுட் மில்க் ஆர் வித்தவுட் டீ நம்மளால் அந்த வேலையே ஸ்டார்ட் ஆகாது. அவ்வளோ மினரல்ஸ், அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் அந்த மாடுகளில் இருக்குது. நிறைய பேர் அது உணவுல சாப்பிட்ற மேலோ எத்தனையோ விஷயங்கள் இல்லையா அந்த மாட்டில். ஸோ இன்னைக்கு அந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுங்க. என்ன மனக்கலக்கங்கள் இருந்தாலும், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த பண்டிகை காலங்களில் அதை எல்லாத்தையும் தூக்கி தூரம் வச்சுருங்க. என்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கட்டும் எல்லாத்தையும் தூரம் வச்சுருங்க. முகமலர்ச்சியோடு இருங்க. உள்ள ஆத்மார்த்தமான சந்தோஷத்தோடு இருங்க. உங்களுக்கு நாள் நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, சில நம்ம வெளியாளுங்க தான் நமக்கு விரோதிகள் அப்படி இப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். கிடையாது. சில குடும்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட பிறந்த உறவுகளே நமக்கு எதிராக இருக்கும் இல்லையா? நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க இல்லையா? ஒன்றுக்கொன்னா பிறந்து ஒன்றுக்கொன்னா வளர்ந்து ஒரே தட்டில் சாப்பிட்டு, அவங்க போட்ட ட்ரெஸ்ஸை நம்ம போட்டு, அவங்க படித்த புக்கெல்லாம் நம்ம படித்து அப்படி வளர்ந்த நம்ம ஒரு சர்டன் பீரியட் அப்புறம் ஒரு ஃபேமிலி யாரோ ஒரு மெச்சூர்ட் ஆகும்போது ஏதோ ஒரு விதத்தில் ஒருவருக்குள்ள ஒருவர் போட்டி பொறாமை வர்றது, இல்லை ஏதோ ஒரு புரிதல் இல்லாமல் அந்த ஒரு உறவுக்குள்ள ஒரு பிரிதல் வர்றது, இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது பகையாக வந்துட்டு இருக்கும். அது அவங்களோட நிற்காம அவங்க பிள்ளைங்க அப்படி வந்துட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன், இப்படி இதை எப்படி மாற்றலான்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி 4 பேருக்கு இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. நமக்கு வெளியிலிருந்து வர எதிரிகள்லாம் நம்மளை காயப்படுத்தினாலும் அவங்க நம்மளை முழுசாக உடைக்க முடியாது. பட் நம்ம கூட பிறந்து நம்மளோட ஒரே தட்டில் சாப்பிட்டு நம்ம கூடயே இருந்தவங்க தான் நம்மளை ரொம்ப ஈஸியாக உடைச்சிருவாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, அது ஒரு வேளை நம்மளுடைய பிரதராக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம். அவங்க நம்ம முதுகில் குத்தும்போது ஏற்படுற வழி நம்ம வேர்ட்ஸால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இன்னும் அவங்கள எப்படி பார்க்குறோன்னா, என்ன காரணம் தெரியுமா? அவங்கள இன்னும் அந்த குழந்தையா, நான் அவளை என்னுடைய மகளாக பார்க்குறேன், மகனாக பார்க்குறேன்னுன்ற ஒரு பாசம் தான். ஆனால் கசப்பான உண்மை என்ன தெரியுமா? அவங்க நம்மளை அந்த மாதிரி பார்க்கறது இல்லை. ஏன்னா அவங்க வளரும் பொழுது அவங்களுடைய தேவை நம்மக்கிட்ட இருக்கிறத ஒதுங்கும் பொழுது ஆனால் அவங்க மாறிடுறாங்க. வெளியிலேருந்து நம்மளை யார் வேணாலும் காயப்படுத்தலாம். ஆனால் உடன் பிறந்த எதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, பாசன்ற ஒரு போர்வையில் நம்மளை உள்ளுக்குள்ளேயே நம்மளை உடைக்க முடியும். பாசத்தோட நம்ம கூட பிறந்த உடன் பிறந்தவங்க எப்படின்னா, நம்ம இதுக்கு தகுதியானவங்களா, இதுக்கு உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்லை, நான் நினச்சா உன்னை விட பெரிய ஆளாக இருப்பேன், இதை விட நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு ஸ்வேர்டு மாதிரி நமக்குள்ளே இறக்கிடுவாங்க. இது என்னென்னா, நமக்குள்ளே உள்ள அந்த ஒரு என்ன சொல்லுவது கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக இது குறைஞ்சிரும். நம்ம கூட பிறந்தவங்க நம்மளை டைரெக்டாக தாக்க மாட்டாங்க, டைரெக்டாக சண்டை போட மாட்டாங்க, நம்மக்கிட்ட அன்வான்ட் வெறுப்பை காட்ட மாட்டாங்க. பட் நம்மக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே நம்மளுடைய ட்ரீம்ஸை சின்னதாக்கிடுவாங்க. நம்ம முயற்சி எடுப்போம் இல்லையா, ஒவ்வொரு ஸ்டெப்ஸில் லைஃப்பில் இது பண்ணலாம், இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேளை ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வெளியில் அமைதியாக சிரித்த மாதிரி உள்ளுக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கும். இவன் என்னை விட எண்ணத்தில் இவன் பெரிய ஆள், இவன் எப்படி ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? பொறாமை அதிகமாக அதாவது என்ன சொல்லுவாங்க, உருவாகிற இடம் என்னென்னா பகை ஆளுங்கள்கிட்ட கிடையாது, நம்ம கூட பிறந்து உள்ள அந்த ரத்தத்தோடு தான் எப்போவுமே இது நடக்கும். யார் புத்திசாலி, யார் மதிப்புள்ளவங்க, யார் முன்னேறினா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றது போட்டி உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த போட்டி என்ன ஆகிடும், ஸ்டார்டிங்கில் சாஃப்டான வேர்ட்ஸாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் அது ரொம்ப ஹார்ஷ் ஆகிடும். அதோடைய பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்மளுடைய மன ரீதியாக நம்மளை உடைச்சிரும். சரிங்களா? நம்ம கூட பிறந்தவங்க என்னன்னா நம்மளை நம்ம அப்படி தான் எடுக்கணும். பாசிட்டிவாக எப்படி சொல்கிறேன்னா, நம்ம கூட பிறந்தவங்க நம்மளை எதிர்த்தாலும் அது எதிர்ப்பு கிடையாது. அவங்க ஒரு விதமான பயம் நம்ம மேலே. இவன் நம்மளை விட நல்லா வந்துருவானா, இவன் நம்மளை விட நல்ல உயர்வான இடத்துக்கு போயிட்டானா நம்முடைய தரம் குயர்ந்துருமோ அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அதனால நம்மளை தெரியாமலே நம்மக்கிட்ட நமக்கு ஒரு சந்தேகத்தை உண்டாக்குவாங்க. உண்டாக்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம், ஓ நம்ம தம்பி தானே, இல்லை நம்ம தங்கச்சி தானே, நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். புரியுதுங்களா? இது ஆக்சுவலி என்னென்னா, இதில் நம்ம எமோஷ்னலாக ரொம்ப டவுன் ஆகி நம்ம அதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணோன்னா ஈஸியாக நம்ம தோற்று போயிடுவோம். புரியுதுங்களா? நம்ம எப்போவுமே சரியில்லை, என்ன நடந்தாலும் சரி, அது உடன் பிறந்தவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுன்னா நம்ம புத்திசாலித்தனமாக யோசிக்கிறோம். நம்மளுடைய கூட பிறந்த சகோதரனோ சகோதரியோ
இல்லை நமக்கு அந்நிய ஆட்களாக கூட இருக்கட்டும், அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன பேச வராங்கன்னு அவங்களுடைய மனசை நமக்கு ஆராய தெரிஞ்சுக்கணும். அவங்க சொல்கிற கருத்துக்களை அப்படியே எடுத்துக்க கூடாது, புரியுதுங்களா? அதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க நமக்கு வேணும். நம்ம உடன் பிறந்தவங்க கிட்ட நம்ம வந்து நம்மளை நியாயப்படுத்த தேவையே இல்லை. நம்ம அமைதியாக இருங்க. அவங்க எந்த இடத்துல எந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க, நம்ம எந்த இடத்துல நம்மளை டச் பண்ணி ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் யோசிச்சிங்கன்னா, உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்கன்னா, நம்ம கூட பிறந்தவங்க நம்மளை வந்து என்ன தரக்குறைவாக நடத்தினாலும் நம்ம டென்ஷனே ஆக மாட்டோம், புரியுதுங்களா? அமைதியாக இருந்துப்பீங்க. ரெண்டாவது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, உடனே வந்து நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறோம்னா உடனே ஷேர் பண்ணிடுறோம், புரியுதுங்களா? நம்ம அந்த பாசத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், நான் இப்படி பண்ண போகிறேன்ப்பா, நான் இப்படி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம கூட பிறந்தவங்களுக்கோ எல்லாத்தையும் நம்ம குடும்பத்தில் சொல்கிறோம். நம்ம ஷேர் பண்ணுற ஒவ்வொரு பிளானும் நம்மளுடைய ட்ரீம் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்கிறோம். அப்போ அவங்க யோசிப்பாங்க, அதை சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு, இப்போ என்ன செய்ய போகிற, அடுத்து என்ன பண்ண போகிற, அப்படி கேட்கும் பொழுதே அதில் 1008 அவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ள நிறைய கருத்துக்களை வச்சுட்டு தான் கேட்குறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி நம்ம மனசில் உள்ள கருத்துக்களை வெளியே கேட்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எதுனாலும் சரி, என்ன பிளானாக இருந்தாலும் அளவோடு சொல்லுங்கள். அந்த சக்ஸஸ் நம்ம அச்சீவ் பண்ணுற வரைக்கும் மௌனமாக இருக்க கற்றுக்கோங்க, புரியுதுங்களா? அதை செஞ்சு காட்டுங்க, புரியுதுங்களா? அது ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை தடுக்கிறதுக்கு ஏதாவது இன்டைரக்டான வேலைகள் ஒரு டைரக்டான வேலைகளில் ஏற்படுவாங்க, புரியுதா? நமக்கு அதனால புரிஞ்சுக்க முடியாது. உடனே இது வந்து பயம் கிடையாது, இது வந்து நம்மளை பாதுகாத்துக்கிற விஷயம், புரியுதுங்களா? நீங்கள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி ஷேர் பண்ணுறது, நம்முடைய ஃபேமிலியில் உள்ள விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுறதை கம்மி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த கூட பிறந்தவங்களுடைய அது என்ன சொல்ல பவுண்ட்ரிஸ் வந்து அவங்க உள்ளே வரதோட பவுண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகும், புரியுதுங்களா? நம்ம கூட பிறந்தவங்கள்ட்ட ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கக்கூடாது எப்போவுமே. நம்ம வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, கூட பிறந்தவங்க நம்மளுடைய வெற்றியை, நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய வழி இதெல்லாம் மதிச்சிருந்தா பார்ப்பான். நம்ம வந்து மதிச்சா ஓகே, நம்ம அதெல்லாம் அவங்கக்கிட்ட எதிர்பார்ப்போம். பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க நம்மளை ஒரு வேளை பாராட்டலைன்னா நம்ம உடஞ்சி போயிடும். நம்மளை அவங்க வந்து ஒரு மாதிரி நெக்லெக்ட் பண்ணால் நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். என்னடா நம்ம எவ்வளோ செஞ்சோம் இவனுக்கு, நம்ம இவனுக்காகவே நம்ம வாழ்க்கையே தியாகம் பண்ணோமே, ஆனால் ஒரு நன்றியே இல்லையே அப்படின்லாம் இருப்பாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம கூட பிறந்த ஒரு ரிலேஷனுக்கோ யாருக்கோ நம்ம ஒரு உதவிகளை செஞ்சோம்னா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பாராட்டையும் எதிர்பார்க்காதீங்க, புரியல? அடுத்தவங்க கண்ணுக்கு இல்லைன்னா இவங்களுடைய கண்களுக்காக இல்லைன்றதை நீங்கள் அவங்களுக்கு புரிய வைங்க. இந்த மாதிரி ஒரு மனநிலைமை உங்களுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எந்த ஒரு இதுக்குள்ளேயும் உங்க கூட வரமாட்டாங்க. ரெண்டாவது, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே உள்ள ஒரு அன்பு, உங்களுடைய ஃபேமிலியோட கேதரிங்கை நீங்கள் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்களா? ஸோ ஒரு லைஃப்குள்ளே நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ளே வரேன்னா அது பிளட் ரிலேஷனாக இருந்தாலும் ஒரு பவுண்ட்ரி வச்சுக்கணும், புரியுதுங்களா? எப்போவுமே நம்மளுடைய என்ன சொல்லணும், அவங்க முன்னாடியே நீ என்கிட்ட இதை தான் பேசுகிறோம், என் ஃபேமிலிக்குள்ளே நீ இதை தான் ஷேர் பண்ணணும், இதை தான் கேட்கணுன்ற ஒரு பவுண்ட்ரி வச்சுக்கோங்க, புரியுதா? இந்த பவுண்ட்ரி வந்து கிளியராக போட்டிங்கன்னா, இதனால நம்ம சண்டையாக இந்த பவுண்ட்ரியை சொல்ல வேண்டாம், இல்லை ஆர்கியூமெண்ட்லாம் வேண்டாம். பட் உங்களுடைய ஸ்டாண்டில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஒரு தடவை நீங்கள் ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரி உங்கள் ரிலேஷன்கிட்ட காமிச்சிங்கன்னா போதும், அதாவது உங்களை உடன் பிறந்த சகோதர சகோதரிகிட்ட காமிச்சிங்கன்னா போதும், நீங்கள் இந்த லெவலுக்கு தாண்டி என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வந்துடும். அந்த எல்லையை நம்ம கூட பிறந்தவங்க மதிக்கலைன்னு வச்சுக்கோங்க, அது பாசத்தில் இல்லை, புரியுதுங்களா? அப்படி மதிக்காமல் அகெயின் அண்ட் அகெயின் அவங்க வந்தாங்கன்னா அவங்க அந்த அதிகாரத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்மளை மட்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, நம்முடைய ஃபேமிலிக்குள்ளே நம்மளை வீக் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ என்னன்னா, நம்மளுடைய ஃபேமிலியில் உடன் பிறந்தவங்களுடைய அனாவசியமான ரொம்ப இன்டர்ஃபியரன்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு அதை கட் பண்ணிவிடுங்க, புரியுதுங்களா? என்ன வேணா இருக்கட்டும், புரியுதுங்களா? முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நான் எல்லாத்தையும் சொல்கிறது, முடிந்த அளவுக்கு உடன் பிறந்தவங்க கிட்ட என்னென்னா, அவங்க இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கலாம், நீங்கள் நல்ல வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக நீங்கள் பண்ணியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக செஞ்சுருக்கலாம். ஒரு நாளும் அவங்கக்கிட்ட போயிட்டு இன்றைக்கி நான் ஒரு வறுமையில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கை நீட்டிடாதீங்க. சில உடன்பிறப்புகள் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக கண்டிப்பாக செய்வாங்க, ஆனால் சிலர் செய்ய மாட்டாங்க. உங்களை ஒரு பேர்டனாக நினைப்பாங்க, உங்களை ஒரு மாதிரி உதாசீனப்படுத்துவாங்க. அது உங்களுக்கு வலிக்கும், புரியுதுங்களா? அவருடைய உண்மையான ஃபேஸை நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு வலிக்க வேண்டியது. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக, நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தால் வெளியாட்கள் கிட்ட கூட நீங்கள் கேளுங்க. ஆனால் உங்களுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட, உங்களுடைய ரத்த சொந்தத்திட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்குன்னு நினைக்காது. நீங்கள் வரும்போதே சொல்லுவாங்க, ஆமாம் வந்துட்டா, எதுக்கு வராதோ வந்துட்டா பாரு கேட்குறதுக்கு, இதோ பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாளா, அவளால் பார்க்க முடியல, நீங்கள் கொண்டு விட வந்துட்டாளா, அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா?
ஸோ அதனால நீங்க அமைதியா இருந்து உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வர பாருங்க. நீங்க எந்த இடத்துல உங்க சொந்த பந்தங்கள் முன்னாடி அசிங்கப்பட்ட, அதை நீங்க மட்டும் அசிங்கப்படலை, உங்களுடைய கணவர் இல்லை உங்களுடைய மனைவி இல்லை உங்களுடைய பிள்ளைகள் இவங்க எல்லாரையும் நம்ம அசிங்கப்படுத்துறோன்றத மறந்துடக்கூடாது. எல்லாருக்கும் சுயமரியாதையும் சுய கௌரவமும் இருக்கு. நமக்கு சொந்த பந்தங்கள் வேணுன்றதுக்காக நம் கூட உள்ள உறவுகளை போயிட்டு நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா? எல்லாருடைய மரியாதையும் நம்முடைய அவங்களால, அதாவது நம்முடைய உடன்பிறப்புகளால, நம்முடைய சொந்தத்துல நம்ம கூட வாழ்றவங்களுடைய வாழ்க்கை அசிங்கப்படுதுன்னா தயவு செஞ்சு அந்த உறவுகளோட ஒரு லிமிட்டோட வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? எப்போவுமே வந்து ஒரு பாதுகாப்போடு இருங்க. என்னதான் வந்து பிளட் ரிலேஷனாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம கூட பிறந்தவன் தானே, நம்ம ஒரே தட்டில் சாப்பிட்டவன் தானே, அவன் எனக்கு என்ன கெடுதல் பண்ண போகிறான்னு நினைக்காதீங்க. காலங்கள் மாறிட்டுருக்கு, உறவுகளும் மாறிட்டுருக்கு. எவ்வளோ சயின்ஸ் எப்படி மாறுதோ அதே மாதிரி மனுஷங்களும் உணர்வுகளும் மாறிட்டுருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம உடன் பிறந்தவங்க கிட்ட பேசும்போது, ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது, அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இல்லை நீங்கள் பதில் பேசிக்கிட்டே இருக்காதீங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. நம்மளை கேலிப்படுத்தலாம், நம்மளை சண்டை போடுவாங்க, நம்மளை ரொம்ப வந்து லோவாக நம்மளை காமிச்சிட்டு இருக்கலாம். ஏன்னா சில சமயம் நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு அவங்கள ரொம்ப ஹையர் படிப்பு படிக்க வச்சிருந்திருப்போம், அவங்க நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்ததும் நம்மளை அவங்க மறந்துருப்பாங்க. ஸோ நம்மளை தவறாக பேசலாம். அதனால கூடுமான மட்டத்துக்கு ஒதுங்கி வாழுங்க. புரியுதுங்களா? உங்களுடைய உழைப்பை நம்புங்க. ஏதாவது ஒரு பதில் கொடுக்கணுமா, உடனடியாக பதில் கொடுக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய நியாயத்தை நிரூபிக்க விரும்பாதீங்க. அமைதியாக இருங்க. உங்களுடைய அமைதி அவங்களுக்கு வந்து ஐயோ இது நான் அவங்க செஞ்ச தவறு என்னன்றதை யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வரும். அவங்க எதிர்பார்த்த ஒரு சண்டை போடணும்னு நினைச்சவங்க அது நடக்காமல் போயிடும். அவங்க திட்டம் அங்கேயே இருக்கும். புரியுதுங்களா? கூடுமான மட்டத்துக்கும் உடன் பிறந்தவங்க நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை இழிவுபடுத்துறாங்கன்னா நீங்க பயப்படாதீங்க. அவங்க உண்மையை பேசல, அவங்க வந்து அவங்களுடைய பயத்தை பேசுறாங்க. ஒண்ணு மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க, வாழ்க்கையில என்ன உறவுகள் ஆகட்டும், புரியுதா, சகோதரன் ஆகட்டும் சகோதரி ஆகட்டும் யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய உறவுகளால, இந்த நம்முடைய இரத்த சொந்த பந்தங்களால, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க, அதாவது உங்களுடைய மனைவியோ கணவரோ பிள்ளைகளோ பாதிக்கப்படுறாங்களா, அவங்களுடைய சுய கௌரவம் நம்மளால பாதிக்கப்படுதான்றதை யோசிங்க. அந்த இடத்துல எப்பவுமே விட்டு கொடுக்காதீங்க. உங்களுடைய குடும்பத்தை விட்டு கொடுக்காதீங்க. உங்களுடைய சொந்த பந்தத்திற்காக, உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய உறவுகளுக்காக, உங்களை நம்பி வந்த உறவுகளை நீங்க விட்டு கொடுக்காதீங்க. புரியுதுங்களா? வாழ்க்கையில முன்னேறுவோன்ற ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்புங்க, வாழ்க்கையில முன்னேறுவோம். ஏதோ ஒரு இதுல நம்ம அவங்களுக்காக வாழ்ந்து அவங்க இன்னைக்கு நல்ல நிலைமையில வச்சுட்டோம், அவங்க நம்மளை பார்க்காம போறாங்களே, நல்லா இருக்கட்டும்னு நினைச்சிட்டு விட்டுருங்க. ஒரு நாளும் எதுக்காகவும் அவங்க வீட்டு வாசலில் போய் நின்றாதீங்க. அவங்க நமக்கு நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. அவங்க நல்ல வார்த்தைகள் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்களாக வாழுங்க. ரொம்ப பொறுமையாக வாழுங்க. கூட ஆர்கியூமெண்ட் பண்ணி பண்ணி அந்த உறவுகளுக்குள்ளே இன்னும் விரிசலை கொண்டு வராமல் அந்த உறவுகளை அப்படியே விட்டுருங்க. அதே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாயிண்ட் ஆகிடும். நம்ம கூட கூட பேசும்பொழுது தான் அந்த உறவுகளுக்குள்ளே இன்னும் வந்து என்ன சொல்ல ஒரு ஃப்ரிக்ஷன் வந்துடும். அதனால் ரொம்ப பொறுமையாக இருங்க. எதை எப்படி கையாளணும்னு யோசிங்க. என்னதான் சகோதர பாசங்களாக இருந்தாலும் அந்த காலத்தில் உள்ள உறவுகள் இப்போ இல்லை. ஏன்னா இது ஒரு போட்டி பொறாமையான உலகம். இது யார் முன்னே போனோம் இருக்கு, யார் ஓடுவோம், யார் முதல்ல அந்த கோட்டை தொடுவோம் இருக்கு. இதுதான் இந்த காலத்தில் உள்ள உறவுகள். புரியுதா? எதுக்கு சண்டை போட்டோனே தெரியாது, அண்ணன் பேசவே மாட்டான். எதுக்கு பேசவே, அக்கா ஏன் பேசலன்னே தெரியாது, தங்கச்சி ஏன் பேசல, தம்பி ஏன் நமக்கு புரியவே புரியாது. ஆனால் என்னைக்காவது போய் கேட்டோன்னா தெரியும். ஒரு சின்ன விஷயமா இருக்கும், நம்ம அந்த இடத்துல அதை கிளாரிஃபை பண்ணாமல் விட்டுருப்போம். புரியுதுங்களா? அதில் வந்த ஒரு மனஸ்தாபம் அதான் சொல்ல பரம்பரையா, அதாவது என்ன சொல்ல பிள்ளைகள் அப்படி தொடர்ச்சியாகவே அந்த ஒரு வெறுப்பு வர்றதுக்கு காரணமாயிடும். முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி போங்க. நல்லதை மட்டும் நினைவுங்க. உறவுகள் வந்து ஒரு சகோதரன் ஒரு சகோதரின்றது தம்முடைய குடும்பத்தில் கிடைக்கும் பொழுது அது ஒரு பெரிய விஷயம். அந்த உறவுகளை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாத்துக்கோங்க. ஒருவேளை போட்டி பொறாமைகள் இருக்கா, அப்படி ஒருவேளை நம்ம தம்பியோ இல்லை ஒரு தங்கச்சியோ இல்லை நம்ம அண்ணனோ அக்காவோ நினைக்கிறாங்களா, உங்களால முடிஞ்சா ஒரு தன்னிலை விளக்கத்தை பொறுமையாக கொடுத்து பாருங்க. அந்த உடனடியாக கொடுக்கணும்ல, ஒரு கேப் விட்டு கொஞ்சம் பொறுமையாக கொடுத்து பாருங்க. அப்பவும் அவங்க கேட்கலையா, ஒதுங்கிடுங்க. இதனால உங்க மனைவியோ உங்க கணவரோ உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு சஜஷன் சொல்ல வந்தா நீங்க அவங்க கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிருங்க. இது என்னுடைய குடும்ப விஷயம், நீங்க தலையிடாதீங்க, நீங்க உங்களுடைய மரியாதையை கெடுத்துக்காதீங்க. அவங்க கிட்ட எதையும் பேசி உங்க வேலையை நீங்க பாருங்க. இது என்னைக்கு ஒட்டுமோ அன்னைக்கு ஒட்டட்டும். அது வரைக்கும் இந்த உறவுகள் எங்கேயும் போயிடாதது, அங்கங்க சேஃபா இருக்கட்டும் சொல்லி வேண்டிக்கோங்க. புரியுதுங்களா? இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த பண்டிகை நாட்கள்ல நிறைய பேர்ல உறவுகளோட இருப்பீங்க. நிறைய பேர் உறவுகள் இல்லாம தனிமையா இந்த பண்டிகைகளை கொண்டாடி இருப்பீங்க. வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா அந்த உறவுகள் மீண்டும் ஒரு நாள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட வந்து சேர்ந்துப்பாங்க. ஒருவேளை தாய் தகப்பன் ஒரு புரிதல் இல்லாம உங்க கூட பிரிஞ்சிருக்கலாம், கண்டிப்பா வந்து சேருவாங்க. நம்பிக்கையோட இருங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்பி பாருங்களேன், எல்லாமே நல்லதா நடக்கும். புரியுதுங்களா? சந்தோஷமா இருங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளா இருக்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா இன்னைக்கு லைவ் போடலாம்னு நினைக்கிறேன். லைவ் போடலான்னு சொல்றவங்க மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் வந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் மட்டும் தனியா உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே இருக்காது. என்ன
சீமா டல்லாக இருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? நைட்லாம் ஒரே தலைவலிங்க. ஸோ என்ன சொல்ல, டிவி பார்த்துட்டே இருந்தோம். பார்த்துட்டே இருந்ததில் மணி பார்த்தா 2 மணி ஆயிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக படம் பார்த்துட்டு வந்து. ஸோ அது தூக்கமே இல்லாமல் போச்சா, கண்ணெல்லாம் டல் ஆயிடுச்சு. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் நல்லா இருக்கேன், பர்ஃபெக்டாக இருக்கேன். ஸோ நீங்களும் சந்தோஷமாக இருங்க. இந்த இதில் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். எப்போவுமே நம்ம உறவுகளால் ஏற்படுற காயங்கள் ஒரு நாளும் ரொம்ப பெருசாக அது ஆழமாகி அது பஸ் வச்சு அது எடுக்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு போயிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த காயங்களை லேசாக இருக்கும் பொழுதே அதை ஹீல் பண்ணுறதுக்குரிய விஷயங்கள் என்னவோ அதை செய்ய மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னதுங்க. போட்டி பொறாமை நிறைந்த உலகம் தான். புரியுதுங்களா? அது யாராக வேணா இருக்கட்டும், போட்டி பொறாமைகள் இருக்கும். அதிலிருந்து தப்பி நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போகிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கே குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் இருக்காங்களா? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, இந்த உறவுகளுக்குள்ள என்ன சொல்ல வேல்யூ சொல்லிக் கொடுங்க. புரியுதுங்களா? அப்போ தான் அவங்க வளர 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 அந்த அன்பு அவங்க 2 பேருக்குள்ளேயும் சேர்ந்த மாதிரியே இருக்கும். யார் வந்தாலும் அந்த உறவை ஒரு நாளும் உடைக்க முடியாது. அது நீங்கள் சின்னதுலேயே சொல்லிக் கொடுத்து பழக ஆரம்பிங்க. தேவை இருக்கா அக்கா கிட்ட கேளு, தேவை இருக்கா அண்ணன் கிட்ட கேளு, அண்ணனை மரியாதை செய்ய, தம்பி கிட்ட பாசமாறு, தங்கச்சி கிட்ட பாசமாறு சொல்லி கொடுங்க. நீங்க சொல்லி சொல்லி வளர்க்க வளர்க்க குழந்தைகள் வளரும்பொழுதும் கண்டிப்பா அவங்களுடைய மனசுல அது புரிய ஆரம்பிச்சிடும். அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எப்படி வாழ்றீங்களோ, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம தான் ஒரு முகம் கண்ணாடி. ஒருவேளை உங்க சகோதரி இல்லை உங்க சகோதரர்கிட்ட உங்களுக்கு ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருக்கா, அதை பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைச்சு உங்களை நீங்க அசிங்கப்படுத்திக்காதீங்க. வார்த்தைகளால, கடினமான வார்த்தைகளால பேசி உங்களால அசிங்கப்படுத்திக்காதீங்க. ஒருவேளை மன்னிக்க கூடிய விஷயமா இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நீங்க ஏன் அவ கூப்பிடணும் இல்லை அவன் கூப்பிடணும்னு ஏன் நினைக்கிறீங்க? நீங்க ஃபோன் பண்ணுங்க, ஒரு வார்த்தை எப்படிமா இருக்கேன்னு கேளுங்க. ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோம். எப்படிமா, எப்படி அண்ணா இருக்கீங்கன்னு கேளுங்க. குறைஞ்சு போயிட மாட்டோம். இந்த உறவுகள் எல்லாம் இல்லை, கடவுள் நமக்கு கொடுத்த வரம் இல்லையா? இந்த ரத்தம். இன்னைக்கு இவருக்கு நான் தங்கச்சியா பிறக்கணுன்றது கடவுள் எனக்கு எழுதினது. அடுத்த ஜென்மத்தில் அது நடக்குமான்னு தெரியாது இல்லையா? ஸோ அதனால எந்த மனஸ்தாபங்கள் இருந்தாலும் கூடு மட்டத்துக்கும் மன்னிக்க முடிஞ்சா மன்னிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த கருத்துக்கள் உங்களுக்கு ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க, நான் மாற்றிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள், நான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி நிறைய இடங்களில் ஜல்லிக்கட்டு, அதே மாதிரி மாடுபிடி, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டுருக்கும். குடும்பத்தோட குழந்தைகளோட போகிறீங்கன்னா பாதுகாப்பாக போங்க. புரியுதுங்களா? கொண்டு போயிட்டு அங்கே கொண்டு போய் பிள்ளைகளை விட்டுட்டு கூட்ட நெரிசல்களில் தவிச்சிடாதீங்க. அதனால் கூடுமான மட்டும் குழந்தைகளை கூட்டு போகாதீங்க. அப்படி கூட்டு போனாலும் சேஃபாக கூட்டு போங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் பண்டிகைகளை, ஆனால் பாதுகாப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சால் இன்றைக்கி 4 மணி லைவில் சந்திக்கலாம். உங்களுக்கு லைவ் நான் போடணும்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணணும். எனக்கு கமெண்ட் பண்ணாதான் லைவ் வருவேன். இல்லைன்னா நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமா இருங்க. டேக் கேர். லவ் யூ ஆல்.